ஒரு வருஷத்தில் 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுமா? டக்குன்னு கேட்டால் இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதுல்ல. பட் யோசித்து பார்த்தா மைண்ட் செட் தான் காரணம். நம்மளால் முடியாதுன்னு நினைக்கும் போதே அதுக்கான பாசிபிலிட்டும் சேர்ந்து அங்கேயே அழிஞ்சு போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அட்லீஸ்ட் 1 crore ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ அது பக்கத்துலையாச்சும் நம்ம நெருங்கியிருப்போம். ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம எப்படி வரலான்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ப்ராக்ரெசிவாக இருக்கும் போதே ஓகே நம்ம மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இவ்வளோ தூரம் நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதே ஓகே நான் அங்கே ரீச் ஆயிடுவேன்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 crore இல்லை 10 crore இல்லை 50 crore இந்த மாதிரியான பணத்தை பற்றி நம்ம யோசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப லிமிட்டடான ஆளுங்களுக்கு தான் அங்கே இடம் இருக்குது. எல்லாருமேலாம் அங்கே போய் சேர்ந்துட முடியாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் டிசிப்ளின்டாக இருக்கேன், நான் ரொம்ப எஃபோர்ட் போடுறேன், நான் தான் இருக்கிறதுலே டாப்பாக யோசிக்கிறேன், என்கிட்ட பயங்கர க்ரியேட்டிவான பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. நீங்கள் எப்படி யோசிச்சிங்கனாலும் சரி அந்த இடத்துக்கு சில பேர் மட்டும் தான் போக முடியும். உங்களை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நிறையா பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு போய் சேரவே முடியாது. ஸோ எப்படி போய் சேரலாம் அப்படின்னா, ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரியாலிட்டி என்ன, பணம் ஏர்ன் பண்ணுறதுன்றது ரியலி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏர்லி ஸ்டேஜில் போக 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 என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நீங்கள் எல்லா சீக்ரெட்ஸையும் தெரிஞ்சுருப்பீங்க, எல்லா பாசிபிள் வேவும் தெரிஞ்சிருப்பீங்க. அன்றைக்கி உங்களுக்கு க்ரோரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ கோடின்னு பேசும்போது அது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நமக்கு அது பெரிய விஷயமாக தெரியும் போது அங்கே போய் அடையணும் அப்படின்னா லேர்னிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. எப்படி crore கணக்கில் டர்ன் ஓவர் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் மைண்ட் செட், செகண்ட் விஷயம் ஆக்ஷன் பை இம்ப்ளிமெண்டேஷன், தேர்டு விஷயம் என்விரான்மெண்ட்டை நமக்கு சாதகமாகிக்கிறது. இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைண்ட் செட் லெவலில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே இருக்க எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா? முதல்ல அவ்வளோ ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டிக்கான ஒரு பேசிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களை நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வீக்காக இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஆக்ஷன் பை இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதை எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும், அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருந்தாலோ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தாலும் அது நடக்காது. அதுக்கான ரெக்வயர்டு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும், வெளியில் போய் அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் செகண்ட் விஷயம். தேர்டு என்னென்னா என்விரான்மெண்ட்டை மாற்றி காட்டுறது. என்விரான்மெண்ட் எப்பயுமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக முடியாது. அகைன் இது எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டரில் தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு லக் இருக்குது, அவன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், இவனுக்கு லக் இருக்குது அதனால் இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. பட் லக்கை க்ரியேட் பண்ணிக்கிறதே உங்களோட ஹார்ட் ஒர்க்கால் தான் முடியும். நிறையா பேருக்கு லக்குன்ற ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பணக்காரருக்கு பையனாக பறக்கும் போதே அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் க்ரியேட் ஆகிடுது. உங்களுக்கு கிடைக்காத நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். உங்களுக்கு புரியாத நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் உங்களுக்குள்ளே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். உங்களை தவிர யாராலையுமே அது கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதை பற்றி நீங்கள் தான் நிறையா படிச்சிருப்பீங்க, இல்லை புரிஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தான் கெத்துன்ற மாதிரி இருக்கும். அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதை வச்சு தான் என்விரான்மெண்ட்டை மாற்ற முடியும். ஸோ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது, செகண்டு வெளியே நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்றது, மூணாவது நமக்கு வெளியில் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் சேர்ந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்றதை எப்படி அக்செப்ட் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பணம்ன்றது யார் கொடுப்பா? வெளியில் இருக்க ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனாலையோ நீங்கள் வெளியில் போய் ஆக்ஷன் எடுக்கிறதுனாலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்பணும் இவனுக்கு கொடுக்கலாம், இவனுக்கு பே பண்ணலாம் அப்படின்றது. அந்தளவுக்கு ஒருத்துன்றதை நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட்டை நீங்கள் மாற்றி காட்டணும். உங்களை மாதிரி 10 பேர் நினைப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் மட்டும் எப்படி தனியாக தெரிவிங்க? அப்போ தனியாக தெரியறதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இதில் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பணத்தில் எந்த அளவுக்கு காம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்கிறோமோ அதை நாலேஜில் புரிஞ்சுக்கிறவே மாட்டோம். நாலேஜை காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க, அடுத்த விஷயத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க, அது எல்லாமே சேர்ந்து என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகும். பட் எனக்கு இன்றைக்கி மணி கிடைக்கலன்றதுக்காக அதை விட்டுட்டீங்க, கற்றுக்கிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் காம்பவுண்டே ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாலேஜ் காம்பவுண்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள விட நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரிவிங்க. அடுத்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ப்ரியாரிட்டி. நம்ம தேவையில்லாத விஷயத்தில் நிறைய எனர்ஜியும் ஃபோக்கஸையும் போட்டுக்கிட்டு இருப்போம். வீட்டில் சின்ன சின்ன சண்டை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன சின்ன சண்டை, அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், இவன் என்னை எப்படி பண்ணிட்டான். இந்த ஈகோன்றதை ஃபஸ்ட்டு தூக்கி வைக்கணும். ஈகோவை தூக்கி வச்சாதான் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஐடியாவே நமக்கு தெரியும். தேவையில்லாமல் நம்ம ஏன் இந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் புரியும். உங்கள் காதில் நிறையா கருத்தை சொல்கிறவங்க, ஐடியாலஜியை பேசுகிறவங்க எல்லோரும் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அதை வச்சு கொஞ்சம் மணி மேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு கோர் ஸ்கில்லாக இருக்கும், அது ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருக்கும். அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்காக அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு அது கோர் ஸ்கில் இல்லை அப்படின்னா அதை ப்ரியாரிட்டியில் வைக்காதீங்க. அது ஒரு ஜென்ரல் நாலேஜாக மட்டும் பார்த்துட்டு அதை டெக்னிக்கல் நாலேஜாக பார்க்காதீங்க. ஒரு தூரமாக எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. மற்றபடி உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எது பணம் பண்ணி கொடுக்க போகுது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களோட ப்ரியாரிட்டியில் அதுதான் ரொம்ப டாப்பாக இருக்கணும். அடுத்த விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். இன்றைக்கி இருக்க நிலைமையில ஈஸியாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். இமீடியட்டாக எனக்கு ஜெயிக்கணும், அப்போ நான் சோஷியல் மீடியாவை பார்க்குறேன், அங்கே ஜெயிச்சவங்கள பார்க்குறேன், அவங்கள மாதிரி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை செய்யாமல் போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் வேலை செய்கிறது தான் இருக்கிறதுலே டஃப்பான ஒரு விஷயம். அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம கரெக்டாக அதை பேப்பரில் எழுதி அதை மானிட்டர் பண்ணி அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமான்னு பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், என்கிட்ட இப்படி பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படிலாம் சொல்லும் போது நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களை விட நிறைய பேர் இதை விட அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள விட நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க நிலமையில் ஃபோக்கஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டிங்கன்னா கூட அவங்க அந்த இடத்த எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு காம்படிஷன் மைண்ட் செட்டாக பார்க்காதீங்க. ஒரு ஏணிப்படியில் ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இது ஒய்டாக போக போகிற ஒரு விஷயம். நிறையா விஷயங்கள் நமக்கு இருக்குது. நிறையா பேர் கூட போய் ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம், நம்ம அவங்ககிட்ட நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் திங்கிங்காக பாருங்கள். யாருமே இங்கே நமக்கு காம்படிஷன் கிடையாது. நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். ஓகே, அகைன் நம்ம டாபிக் வரலாம். ஒரு வருஷத்தில் ₹1 கோடி எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்போ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேல்யூ க்ரியேட் பண்ணணும். அதுவும் நிறையா பேருக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணணும். அப்போ நிறையா பேருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், லெவரேஜ் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கேல் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நாலேஜ் தேவைப்படலாம். அப்போ ஸ்கேலபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பிஸ்னஸ் மேன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிறாங்கன்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு இடத்துல அந்த ஒரு தெருவில் மட்டும்தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்க முடியாது. அவங்க இவ்வளோ பெரிய ஆளாகிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தோன்னா, எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணி பெருசாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நிறையா பிரான்ச்சஸ் போட வேண்டியது இருக்கும். நிறையா நம்ம அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் லெவரேஜ். ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கையால் ஒரு ஸ்க்ரூவை திருக்க முடியலை அப்படின்னா ஒரு ஸ்பேனர் எடுத்து திருகிறது தான் லெவரேஜை நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ண முடியலை அப்படின்னா அதை பண்ணக்கூடிய ஆட்களை டக்குன்னு பிடிச்சி அதை பண்ண வைக்கிறது தான் லெவரேஜ். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கஷ்டப்பட்டு பண்ணணும்னு தான் அவசியம் கிடையாது. அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வே கூட இருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற ஒரு கேப்பபிலிட்டி வேணும். மாற்றி யோசிக்கலைன்னா ரொம்பவே கஷ்டம். அகைன் நீங்கள் சீக்கிரம் பணம் பண்ணுறதுக்கு குணால் ஷா சொல்கிற அந்த டெல்டா 4ன்ற ஒரு தியரியை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். அது எப்படின்னா, ஒரு விஷயத்தை எக்ஸிஸ்டிங் வேல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வர்றதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த எஸ்எம்எஸை இன்னமும் நல்லா ரீடெஃபைன் பண்ணி 4 மடங்கு பெட்டராக கொடுக்கும் போது வாட்ஸ்அப்ன்ற ஒரு விஷயம் பெருசாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. பேடிஎம் வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேர் ரீசார்ஜ் கடை வச்சுருந்தாங்க. அந்த ரீசார்ஜ் கடை வச்சுருக்கிறத விட பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணால் ஈஸியாக வேலை முடிஞ்சதுன்றதுக்காக எல்லாருமே பேடிஎம்மும் கூகுள் பேயும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அதை நீங்கள் 4 மடங்கு வேறு மாதிரி ஒரு ஹை லெவலில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் ₹1 கோடி என்ன அதுக்கு மேலேயும் நிறையவே ரெவன்யூ மேக் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. நான் அந்த ப்ராக்ரஸில் தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.